கார்த்திக் தீபா சீரியல் ஆகஸ்ட் 24 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம மீனாட்சி, மைதிலி, ஜானகி 3 பேருமே சேர்ந்து தீபாவை தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, தீபா எங்கே போனான்னே தெரியல, கார்த்தியோட ரூமில் போய் பார்த்துட்டு வந்தீங்களா அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, கார்த்தியோட ரூமில் போய் பார்க்க சொல்லி மைதிலியை சொன்னேன், ஆனால் கொஞ்சம் லேட்டாக போய் பார்க்கலாம்னு அவள் சொல்கிறா. ஆனால் நேரம் ஆக ஆக எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, தீபாவுக்கு ஏதாவது ஆகியிருக்குமோ அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, தீபாவுக்கு அதெல்லாம் எதுவும் ஆகியிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கார்த்தியோட ரூமில் பார்த்துட்டு வரேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி நேராக கார்த்தியோட ரூமுக்கு போகிறாங்க. அப்போ மைதிலி ஜானகிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் அத்தை, கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக தீபா வந்துட்டு கார்த்தியோட ரூமில் தான் இருப்பான், கவலைப்படாதீங்க அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, இல்லை, அப்படி அவள் இருந்திருந்தா கண்டிப்பாக இந்நேரம் வந்திருப்பா, நேரம் ஆக ஆக எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து நம்ம மைதிலி சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க அத்தை, போயிட்டு இப்போ மீனாட்சி தீபாவை கூட்டிகிட்டு வருவாங்க பாரு அப்படின்னு. இன்னொரு பக்கம் மீனாட்சி நேராக கார்த்தியோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு நேராக கார்த்தியை பார்க்குறாங்க. கார்த்தி வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வேட்டி சட்டையெல்லாம் போட்டுட்டு கிளம்பிட்டாரு. அப்போ நம்ம மீனாட்சி போயிட்டு நேராக கார்த்திக்கிட்ட, கார்த்தி தம்பி, தீபா இந்த ரூம்லையா இருக்கா அப்படின்னு கேட்க, கார்த்தி சொல்கிறாரு, இல்லையே, நீ இந்த ரூமில் இல்லையே, ஏன் என்னாச்சு அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, தம்பி, தீபாவை ரொம்ப நேரமாக காணுப்பா, நாங்கள் ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, தீபாவை கடைசியாக எப்போ பார்த்தீங்க அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, தம்பி, நான் கடைசியாக தீபா மோதிரத்தை கூட ரோட்டில் விட்டுட்டால நைட்டு போல், அப்போ தான் பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் தீபாவை பார்க்கவே இல்லை தம்பி அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அதுக்கப்புறம் நான் தீபாவை பார்த்தேன் நைட்டு போல், தீபாவுக்கு வந்துட்டு ஒரு ப்ரப்போஸ் பண்ணேன், ஸோ அப்போ தான் வந்து நான் தீபாவை பார்த்தேன், அதுக்கப்புறம் நானும் தீபாவை பார்க்கலையே அப்படின்னு. இதை கேட்டுட்டு மீனாட்சி சொல்கிறாங்க, தம்பி, தீபாவை யாராவது கடத்தியிருப்பாங்களோ அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, கண்டிப்பாக இருக்காது, அவங்க இங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த மண்டபம் ஃபுல்லாக தேடுறதுக்காக கிளம்புறாரு. அதுக்கு முன்னாடி கார்த்தி மீனாட்சி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்தில் தீபா எங்கே அப்படின்னு தேடி வருவாங்க, அதனால் தயவு செஞ்சு தீபாவை காணுன்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு மீனாட்சி சொல்கிறாங்க, சரிங்க தம்பி, நான் அத்தைக்கிட்ட சொல்ல மாட்டேன், அத்தை எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும், ஸோ நான் அத்தைக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்ல மாட்டேன், நீங்கள் கவலைப்படாதீங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. கார்த்தி தீபாவை தேடுறதுக்காக ஹால் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா கார்த்தியை பார்த்துட்டு, கண்டிப்பாக தீபாவை காணும் அப்படின்னு தான் இவன் தேடிக்கிட்டு இருக்கான், இவன் என்ன பண்ணாலுமே தீபா கிடைக்க மாட்டா, தீபா இனிமே இந்த வீட்டுக்கு உயிரோடவும் வரமாட்டா, தீபா கடைசியாக வாழ போகிறது இன்னைக்கு மட்டும்தான், அந்த ரம்யா கழுத்தில் கார்த்தி தாலி கட்டிட்டா அடுத்த செகண்டே தீபா யமலோகம் போயிடுவா அப்படின்ட்டு ஐஸ்வர்யா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ரொம்ப நாளாக நமக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த தீபா இன்னைக்கு சாக போகிறா அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ஐஸ்வர்யா. கார்த்தி எங்கே பார்த்தாலும் தேடிக்கிட்டு இருக்காரு. அப்போ சந்தேகமாக ஐஸ்வர்யாவை பார்க்குறாரு. அப்போ ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, கார்த்திக்கிட்ட நம்ம எதுவும் கேட்காம இருந்தால் கண்டிப்பாக அவன் சந்தேகப்படுவான், ஸோ அவன்கிட்ட நம்ம என்னன்னு கேட்போம் அப்படின்ட்டு ஐஸ்வர்யா நேராக கார்த்திக்கிட்ட வந்து, கார்த்தி தம்பி, என்ன ரொம்ப பதட்டமாக இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை அண்ணி அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யாவும் சரிங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே சந்தோஷப்படுறாங்க. டே முட்டாள், நீ தீபாவை தான் தேடுறன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் அவளை தேடுறது எனக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நீ நினைக்கிற, நீ என்ன பண்ணாலும் கண்டிப்பாக தீபா மறுபடியும் உனக்கு கிடைக்கவே மாட்டா, ப்ரப்போஸாக பண்ணுறீங்க ப்ரப்போஸு, அவ்வளோதான், இன்னையோட தீபா ஆட்டமும் முடியுது, உன் ஆட்டமும் முடியுது அப்படின்னு ஐஸ்வர்யா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் சீனசி பண்ணி நம்ம மைதிலியை காமிக்கிறாங்க. மீனாட்சி இங்கேருந்து வந்ததோட மைதிலி கேட்குறாங்க, தீபா எங்கே இருக்கா அப்படின்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, கார்த்தியோட ரூமுக்கு போய் பார்த்தேன், அங்கேயும் தீபா இல்லை, கார்த்தி தம்பி தீபாவை தேடுறதுக்கு கிளம்பிட்டாரு அப்படின்னு. அப்போ
நம்ம ஜானகியும் சரிங்க தம்பி அப்படின்னு சொல்ல மீனாட்சி சொல்கிறாங்க, கார்த்தி தம்பி ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்னன்னா அத்தைக்கு வந்துட்டு தீபா காணாமல் போன விஷயம் தெரியக்கூடாதுன்னு கார்த்தி தம்பி சொல்லியிருக்காரு அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஜானகி சொல்கிறாங்க, தம்பி என்ன சொல்கிறது, நமக்கே தெரியும்ல, கண்டிப்பாக வந்துட்டு அபிராமி அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப பதட்டப்படுவாங்க. அவங்களுக்கு இப்போ தான் உடம்பு சரியாயிட்டு வருது. இப்போ திடீர்னு காணும்னு சொன்னால் ரொம்ப பதட்டப்பட்டு போயிடுவாங்க. அவங்கக்கிட்ட நம்ம சொல்லாமல் இருக்கிறது நல்லது தான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அபிராமி நம்ம மீனாட்சியும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி எங்கே பார்த்தாலும் மண்டபம் ஃபுல்லாக தேடுறாரு, ஆனால் எங்கேயுமே தீபாவை காணும். உடனே கார்த்திக்கு சந்தேகம் வந்துருச்சு. அப்போ தீபாவை யாரோ கடத்திட்டாங்க, இந்த விஷயத்தை நம்ம சீக்கிரம் சரவணன் கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு நேராக சரவணனுக்கு கால் பண்ணுறாங்க. சரவணன் கால் அட்டன் பண்ணி சொல்லுங்க கார்த்தி அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்கிறாரு, சரவணன் இங்கே மண்டபத்தில் ஒரு பிரச்சனை ஆகிட்டு அப்படின்னு. சரவணன் கேட்குறாரு, என்ன பிரச்சனை கார்த்தி அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரவணன் தீபா காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு. இது கேட்டதோட சரவணன் ஷாக் ஆகி, என்ன கார்த்தி சொல்கிறீங்க, உங்களை நான் அலாட்டாக தானே இருக்க சொன்னேன், ஏன் இப்படி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அலாட்டாக தான் இருந்தேன், ஆனால் எப்படி வந்துட்டு தீபா காணாமல் போனாங்கன்னே தெரியல. நைட்டு தீபா என்கிட்ட பேசிட்டு தான் போய் படுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல, தீபா காணாமல் போயிட்டாங்க. இப்போ காலையில் அண்ணி அப்புறம் அம்மா சொன்ன பிறகு தான் தெரியும் அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி அந்த மண்டபத்தில் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா கார்த்தி அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு போல், நான் போயிட்டு செக் பண்ணவா அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி சாதாரணமாக சிசிடிவி ஃபுட்டேஜை சாதாரண ஆட்களுக்கு காமிக்க மாட்டாங்க, ஸோ இரு கார்த்தி கொஞ்சம் நேரத்தில் நான் அங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ஃபோனை கட் பண்ணுறாரு. அப்போ சரவணன் நேராக கார்த்தியோட மண்டபத்துக்கு வராங்க. அங்கே நம்ம கார்த்தி வாசலில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி நம்ம போயிட்டு நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்ப்போம், கண்டிப்பாக அதில் நம்மளுக்கு டீட்டெயில் கிடைக்கும். தீபாவை யாராவது கடத்தியிருக்காங்களா, இல்லை தீபாவை இந்த இடத்த விட்டு போயிருக்காங்களா, இல்லை தீபாவை இங்கேருந்து யாராவது கடத்தியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அப்படின்னு. இதை கேட்ட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாரு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, சரி வாங்க கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு நேராக சேர்ந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே ஒருத்தர் இருக்கார். இருந்ததோட கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், இது மாதிரி மத்தியானத்துலேருந்து நைட்லேருந்து காலையில் 5 மணி வரைக்கும் உள்ள அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை ஓட விட்டு காமிங்க அப்படின்னு. உடனே அவரும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை ரன்னிங்கில் வர்றாரு. அப்போ டக்குன்னு ஒரு விஷயம் தெரிய வருது. தீபாவோட ரூமுக்கு கடைசியாக ஐஸ்வர்யா தான் போயிருக்காங்க. ஐஸ்வர்யா போயிட்டு நேராக தீபாவை கூட்டிக்கிட்டு வெளியில் வராங்க. தீபாவை கூட்டிக்கிட்டு வெளியில் வந்துட்டு தீபாவோட முகத்தில் ஸ்ப்ரே அடிக்கிறாங்க. இதையெல்லாம் நம்ம சரவணன் பார்த்துட்டு, கார்த்தி என்ன இது, அந்த ஐஸ்வர்யா பொண்ணு தானே இது, அவள் உன்னுடைய அண்ணி தானே அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் சார் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா வந்துட்டு நேராக தீபாவை கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு நேராக ரியா ரம்யாவுக்கு கால் பண்ணுறதும் தெரியுது. நேராக அவங்க அந்த இடத்துக்கு வராங்க. வந்ததோட தீபாவை காரில் ஏற்றுறாங்க. இது வரைக்கும் ஃபுல்லாகவே ரெக்கார்டாக இருக்குது. இதை பார்த்ததோட சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி இந்த மாதிரி ஒரு கேவலமான பொண்ணை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை கார்த்தி, சொந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து இப்படி துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இவங்க பல தவறுகள் பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் எங்கள் அம்மா மன்னிச்சு அவங்கள வீட்டில் வச்சுருக்காங்க, ஆனால் இன்னுமே இவங்க திருந்துற மாதிரி தெரியலை, இதுக்கப்புறமும் இவங்க கண்டிப்பாக திருந்த மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போகிற, தீபா இருக்கிற இடம் கண்டிப்பாக அந்த ஐஸ்வர்யாவுக்கு தெரியும், அந்த ஐஸ்வர்யா வாயிலேருந்து எப்படி வர வைக்க போகிற அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. இதுதான் இப்படித்தான் அப்படின்ட்டு கார்த்தி நேராக ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. ஐஸ்வர்யா ஃபோனை பார்த்துட்டு, என்ன கார்த்தி நமக்கு கால் பண்ணுறான், ஒருவேளை தீபா அங்கே வந்துட்டாளான்னு கேட்குறதுக்காக கால் பண்ணுறான் போல் அப்படின்ட்டு ஃபோனை அட்டன் பண்ணி சொல்ல கார்த்தி அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்கிறாரு, அண்ணி இது மாதிரி ஒரு முக்கியமான விஷயம், சீக்கிரம் வரீங்களா அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா கேட்குறாங்க, என்ன விஷயம் கார்த்தி அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஏது பண்ணோன்னு தெரியல, கட்டுக்கட்டாக இங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கிற இடத்துல கிடக்கு, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யாவும் சரி தம்பி உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வராங்க. வந்து பார்த்தா சிசிடிவி ஃபுட்டேஜை கார்த்தி செக் பண்ணதை நம்ம ஐஸ்வர்யா கண்டுபிடிச்சிடுறாங்க. சரவணன் லத்தியோடு நிற்கிறாரு. அதை பார்த்துட்டு நம்ம ஐஸ்வர்யா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நீங்கள் பண்ண விஷயம் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு, இதுக்கப்புறமும் நீங்கள் போய் சொல்லுறது கண்டிப்பாக சான்ஸே கிடையாது, மரியாதையாக உண்மையை சொல்லுங்கள், தீபாவை எந்த இடத்துல ரியாவும் ரம்யாவும் வச்சுருக்காங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு ரம்யா ஐஸ்வர்யாவும் வேறு வழி இல்லாமல் உண்மையை சொல்கிறாங்க. கார்த்தி சொல்கிறாரு, தீபாவை கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
கார்த்தி அந்த இடத்துலேருந்து தீபாவை காப்பாற்றுறதுக்கு கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் தீபாவை கட்டி போட்டிருக்காங்க. தீபாவை எந்த நேரத்துலையும் கொலை பண்ணுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்கமிங் எபிசோடு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்.